ஐயா, இந்த பைக்கு டாக்ஸிலாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது? பைக்கு டாக்ஸி ஓலா ஊப்பர் வந்ததுனால அதிகம் பாதிப்பு ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அரசியலும் சரி கிடையாது. ஓலா ஊப்பர்லாம் வந்து பேர் ஓட்டமே கிடையாது. நாங்கள் ஏதோ அது 5க்கு 10க்கு பிச்சை தப்பலும் எடுத்துன்னு. இப்போ அந்த வாழ்வாதாரத்தை இவங்க கெடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட் தானே கெடுக்குது இதை. ஏன் கவர்மெண்ட் ஜென்ரலில் தெரியாது, அது நாளைக்கு தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் ஃப்ரீ பஸ் விட்டு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோன்னு அவங்களுக்கு தெரியாதா? எத்தனை குடும்பம் பாதிக்குது. கவர்மெண்ட் கண்ணை மூடினா இருக்கு. காலையிலேருந்து உட்காந்துருக்கிறோம், 2 சவாரி தான் ஓட்டியிருக்கோம், அவ்வளோதான். அதை வச்சு நான் பெட்ரோல் போடுறதா, வண்டி தேய்மானம் பார்க்கறதா. பைக் டாக்ஸி ஓட்டவே கூடாது, இல்லீகல் அது. எவன் எவ்வளோ காசு கொடுக்குறானே தெரில, எங்கே வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறானுங்களா, எவ்வளோ பணம் வாங்குறானுங்க, ஒரு கர்வமும் தெரிய மாட்டேங்குது. நல்லா லஞ்ச பணம் பூண்டு விளையாடுது இவனுக்கிட்ட. இல்லீகல் அது. இப்போ எனக்கு ஒயின் ஷாப்பில் விற்கிற சரக்கு தரம் இல்லை, நான் வீட்டில் தரம் எங்கேயாச்சும் குடிக்க முடியுமா? சீப்பாக குடிக்க முடியுமா? சீப்பாக கிடைக்குதுன்னு பைக்கில் போகிறாங்க. ஆனால் இந்த பைக்கு டாக்ஸிலாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துங்க? ஆட்டோ தொழில் எல்லாமே பாதிப்பு ரொம்ப ரேட்டு மட்டமாக எத்தனை 20 ரூபா 30 ரூபா கேட்டாவே தர மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஓட்டும் போது 13 ரேட்டில் கொடுத்து 12 ரேட்டில் கொடுத்தாங்க. இப்போ டீயே 15 ரூபா ஆயிடுச்சு ரேட்டு. எங்களுக்கு இன்னும் ரேட்டே ஏற்றலை. எங்களுக்கு 18 ரூபாய்ச்சு ஏற்றணும், 20 ரூபா ஆச்சு ஏற்றணும், அது ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா பாதி ஆட்டோ வேறு போயிட்டாங்க, வேலைக்கே போயிட்டாங்க. மீதி பேர் ஆட்டோ வேறு தான் ஓட்டிட்டு இந்த வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கோம். பசங்களை படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதை சேர்க்கறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அது பைசா கட்டுறது நம்ம தண்டல் வாங்கி கட்டுறதாகுது. இதுக்கு வேற என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? இதுக்கு வேற மாற்று வழி எனக்கு மாற்றம்னு பார்த்தா மீட்ரு ஆஃப் ஏதாவது விட்டாலும் பரவாயில்ல, மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஓட்டுவோம். அவங்களே கவர்மெண்ட்டே எடுத்து ஓட்டினாலும் நல்லாயிருக்கும். பைக்கு டாக்ஸி ஓலா ஊப்பர் வந்ததுனால அதிகம் பாதிப்பு ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா நம்ம நார்மல் சவாரி எதுவும் கிடையாது. ஓலா ஊப்பர் ஓட்டுறதுனால அவங்களுக்கு தான் இது பண்ணி மற்ற எல்லா தொழிலும் மடக்கம் ஆயிடுச்சு. டாக்ஸியும் மடக்கமாகிடுச்சு, ஆட்டோவும் மடக்கமாகி போச்சு. பற்றி ரொம்ப ரொம்ப இதில் போயாச்சு, அடித்தட்டு ரேஞ்சுக்கு போயாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இதுவும் பாதிப்பு தான். சரிங்களா? அதை ஒழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு இதை ஒழிக்க சொல்லுங்கன்றேன். இதை வச்சுனாக்கா ஃபஸ்ட்டு மாரி இது பண்ணல, 1 மீட்டர் போட்டு ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பேன் பண்ணணுங்கிறாங்க, ரேப்பிடோ இது மாதிரிலாம் பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்த்து? அதை தான் பிளான் பண்ணுறது தான் சொல்கிறேன் நானும். பிளான் பண்ணி விட்டாங்கன்னா அடுத்தது நம்ம எப்போயும் ஓடுற மாதிரி ஓடி தான் இருக்கும். டாக்ஸிக்கும் ஓடும், ஆட்டோக்கும் ஓடும். ஏன்னா மக்கள் வந்து வந்துடுவாங்க. இது எதிர்க்கிறதுனால, லேண்ட்லைன் எதிர்க்கிறதுனால எதுவும் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப மோசமாக தான் இருக்குது சொல்ல. உங்களுக்கு இதில் வாழ்வாதாரங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? அதிக அளவு எல்லா இதுக்குமே வாழ்வாதாரம் பாதிப்பு தான். இல்லை, தினந்தோறும் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்களே, இப்போ 1000 ரூபா வச்சுருப்பீங்க. இப்போ இந்த ஆப்ஸ் வந்ததுக்கப்புறம் 1000 ரூபா ஓட்டுறது கூட இப்போ 500 ரூபா ஓட்டுறது பெரும் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? 1000 ரூபா ஓட்டுறதுனாக்கா மக்கள் வெளியே வருவாங்க, அங்கே நின்று அப்படியே அடுத்தது இறக்கி விட்டால் அடுத்தது சவாரி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ அது கிடையாது. வீட்டு வாசல் நின்னா தான் வந்து ஆன்லைன் புக் பண்ணி வீட்டு வாசல் பண்ணி இருந்தால் தான். அது 500 ரூபா ஓட்டுறது பெரும் கஷ்டம் தான். சூப்பர். ஓகேங்களா? அது கவர்மெண்ட்டு தான் பார்த்து இதை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அரசியலும் சரி கிடையாது. சரிங்களா? அது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பண்ணால் தான் உண்டு, இல்லைனாக்கா இதோட மோசமாக தான் போய்ட்டு இருக்குது. சரி, வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. எங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டலாம், எஃப்சி பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு எல்லாமே. வந்து இப்போ எஃப்சி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. வண்டி ஓட்டம் கிடையாது இந்த மாதிரி. இப்போ நானே வேறு வேலை பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன். பழையபடியே காருக்கு போயிடலாமா, இல்லை வேறு எதனா தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவேன். ஆட்டோ தொழில் விட்டு வெளியில் போகலாமா. இங்கே வாழ்வாதாரமே பாதிக்குது. இவங்க வந்து எஃப்சிபிசி தான் இப்படி கட்டுவாங்க சொல்லுங்க. வண்டி ஓட்டமே கிடையாது. டோட்டலாகவே இந்த ஓலா ஊப்பர்லாம் வந்து பேர் ஓட்டமே கிடையாது. நாங்கள் ஏதோ அது 5க்கு 10க்கு பிச்சை தப்பலும் எடுத்துன்னு. இப்போ அந்த வாழ்வாதாரத்தை இவங்க கெடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட் தானே கெடுக்குது இதை. ஏன் கவர்மெண்ட் ஜென்ரலில் தெரியாது, அது நாளைக்கு தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் ஃப்ரீ பஸ் விட்டு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோன்னு அவங்களுக்கு தெரியாதா? எத்தனை குடும்பம் பாதிக்குது. கவர்மெண்ட் கண்ணை மூடினா இருக்கு. அவங்களுக்கு வழக்கம்லாம் தெரியல சார். அவங்க அதை ஃபாலோ பண்ணலாம்ல. மக்களோட கோரிக்கை, அதாவது ஒரு முதலமைச்சர் கடமை என்ன? மக்கள் கோரிக்கை தீர்க்க தான் ஒரு முதலமைச்சர். மக்கள் கோரிக்கை தீர்க்காத முதலமைச்சருக்கு தேவையில்லை எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு.
எவ்வளோ பேசணும் எவ்வளோ பேசலாம் சார், பேசக்கூடாதுன்னு தான் கம்முன்னு இருக்குது. இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுக்கு கவர்மெண்ட்டில் இல்லை மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? சார் இந்த ஃப்ரீ பஸ்ன்றதே எங்களுக்கு கஷ்டம் தான் சார். என்னைக்கு ஃப்ரீ பஸ் விட்டாங்களோ அப்பயே எங்களுக்கு கஷ்டம் சார். அதாவது அவருக்கு வந்து 1000 ஓட்டு வரண்டு அவருக்கு ஃப்ரீ பஸ் விட்டாரு, 1000 உங்கள் குடும்பம் பாதிக்குதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துங்க, எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம்னா கூட காணும். என் ஓட்டு வந்து இப்போ 6 ஓட்டு, 4 பொண்ணு என் பொண்டாட்டி, நான் 6 ஓட்டுக்குது என் ஓட்டே. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஓட்டே 6 ஓட்டுக்குது. அந்த 6 ஓட்டை நான் சொன்னதான் போடுவாங்க. இப்போ நான் இங்கே போடுறேன்னா போட்டு போவாங்க. அதே போல் எல்லா டிரைவரும் சொன்னாங்க உங்கள் லைஃப் என்ன ஆகும்? நீங்கள் திரும்பி முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரொம்ப பாதிப்பு தாங்க. அதை பற்றி எப்படி சொல்கிறது, அதை சொல்லவும் முடியல. காலையிலேருந்து உட்காந்து தான் இருக்கிறோம், இன்னமும் உட்காந்து தான் இருக்கிறோம். ஒரு சவாரி அடிக்கல, என்ன அதை சொல்கிறது? நம்ம அதை எப்படின்னா தடை பண்ணால் நல்லா தான் இருக்கும். நாங்களும் எல்லா போராட்டம் சொல்லி தான் இருக்கோம், பண்ணி தான் இருக்கோம். அதை கவர்மெண்ட் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. அதை இது கவர்மெண்ட் வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களும் எங்களை மாதிரி வருஷம் ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணால் அவங்களும் அந்த வழி தெரியும். நாங்கள் வருஷம் ஆனால் 20,000 செலவு பண்ணுறோம், எஃப்சி இன்சூரன்ஸ், வண்டி ரெடி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எங்களை பிடிச்சி எல்லாம் சட்டப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்கள எதுவுமே இது கண்டுக்கவே மாட்டாங்களே. இது மட்டுமா முன்னையோட உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு? முன்னையோட இப்போ தான் ரொம்ப பாதிப்பு. காலையிலேருந்து உட்காந்துருக்கிறோம், 2 சவாரி தான் ஓட்டியிருக்கோம், அவ்வளோதான். அதை வச்சு நான் பெட்ரோல் போடுறதா, வண்டி தேய்மானம் பார்க்கறதா, குடும்பத்தை ரன் பண்ணுறதா, என்ன பண்ணுது நீங்களே சொல்லுங்கள். அது சட்டப்படி பார்த்தா அவங்க தான் அதெல்லாம் பண்ணணும். அது கவர்மெண்ட்லேருந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுறாங்க, எங்களை மட்டும் எங்கள் பதம் பிடிச்சி இது பண்ணுறாங்க. நாங்களும் எவ்வளோ தான் இது பண்ண முடியும் சொல்லுவாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்சாலும் அவங்கள பிடிச்சி ஒப்படைச்சிட்டு தான் இருக்கிறோம். அதை மீறியும் ஓட்டுறாங்க. சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க, அவங்க மாதம் 25,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்க போட்டு ஓட்டுன்னு போகிறாங்க. கேட்டால் நான் என்ன எங்கே கேட்குறீங்க, கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணாங்க ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டுனா அப்புறம் வைக்கணும். இப்போ காலையிலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கோம், ஒரு சவாரி இல்லை, என்ன பண்ண முடியும்? பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து பிரச்சனைகள்னு ஒன்றும் இல்லை. அவங்களும் பைக்கில் ஓட்டுறது, அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும். இன்னும் ஒன்று, ஆப்பில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மியாக தரேன். கொஞ்சம் கவர்மெண்ட் சொல்லி கொஞ்சம் எடுத்து சொன்னாங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்த அமௌண்ட்டு தான் இது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் நல்ல லைஃப்பில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க பைக் ஓட்டாங்கன்னா அவங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இது ஒரு இதுக்காக அவங்க ஓட்டுறாங்க, எங்கள் வருமானத்துக்காக நாங்கள் ஓட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் பேன் பண்ணாங்க இல்லையா ரேப்பிடோவை, அந்த மாதிரி இங்கேயும் பேன் பண்ணணும் மாதிரி பேசுகிறாங்களே. பேன் பண்ணலாம். இப்போ அவங்க பாவம், அவங்க ஐடிலேருந்து ஓட்டுற ஆளும் இருக்காங்க, நடுத்தரமாக இருக்கிற மக்கள்லேருந்து ஓட்டுற ஆளும் இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க பாவம், அது அவங்க வீட்டு பழப்புக்கு அதுக்காக ஓட்டுறாங்க. அது நம்ம பேன் பண்ணணும் ஒன்றும் ஒரு இது இல்லை. இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். என்ன ஒன்று அதான் எல்லாருமே இப்போ ரேப்பிடோவால் ஓட்டுறாங்க. என்ன ஒன்று பைக்கில் போனால் சேஃப் இல்லைன்றாங்க. கண்டிப்பாக சேஃப் இல்லை தான், இருந்தாலும் அவங்க கஷ்டத்துக்காக அவங்க ஓட்டுறதுனால நம்ம எதுவும் சொல்ல முடியும். பைக் டாக்ஸி வந்ததுக்கப்புறம் ஆட்டோவுக்கு சவாரி இல்லை. நாங்கள் 3 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கி இன்சூரன்ஸ் இப்போ கூட எஃப்சி பாஸ் பண்ணேன், 35,000 ரூபா ஆச்சு எனக்கு. ஒரு சவாரி இல்லை, காலிலேருந்து 250 ரூபா ஓட்டு உட்காந்துக்கிறேன். பைக் டாக்ஸி ஓட்டவே கூடாது, இல்லீகல். அது எவன் எவ்வளோ காசு கொடுக்குறானே தெரில, எங்கே வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறானுங்களா, எவ்வளோ பணம் வாங்குறானுங்க, ஒரு கருமும் தெரிய மாட்டேங்குது. நல்லா லஞ்ச பணம் பூந்து விளையாடுது இவனுங்கிட்ட. இல்லீகல் அது. இப்போ எனக்கு ஒயின் ஷாப்பில் விற்கிற சரக்கு தரம் இல்லை, நான் வீட்டில் சாராயம் காய்ச்சி குடிக்க முடியுமா? சீப்பாக குடிக்க முடியுமா? இல்லை, சீப்பாக கிடைக்குதுன்னு பைக்கில் போகிறாங்க. ஒயிட் போர்டுக்கு பர்மிஷன் கிடையாது. நாங்கள் கேட்குறது எல்லாமே லா தானே. சட்டப்பூர்வமாக அதுக்கு அங்கீகாரம் இருக்கா? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத்தில் இருந்து பெரிய பெரிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எல்லா இடத்துலையும் ரேபிட்டோ போர்டு இருக்குது. இது படித்தா எல்லாருக்குமே தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. அப்படி இருந்து இதை ஓட்ட விட்றாங்கன்னா அவன் எவ்வளோ லஞ்சம் கொடுக்குறான்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் கூட நிறையா ஆட்டோ டிரைவர்கிட்ட பேட்டி எடுத்திருப்பீங்க, நிறையா சங்கத் தலைவர்கிட்ட பேட்டி எடுத்திருப்பீங்க. அவங்க பேசுறதெல்லாம் கூட எனக்கு வியப்பாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லைலான்றாங்கல்ல. அது பிரச்சனை கிடையாது. சட்டத்தில் இடம் இருக்கா, ரூல்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு, அதுதான் எங்களுக்கு தேவை. அப்படி இருந்து நீங்கள் பைக் டாக்ஸி கொடுக்குறதுனால எல்லா ஆட்டோ டிரைவரும் வாழ்வாதாரம் இழந்து இன்றைக்கி டியூ கட்ட முடியாமல் மன உளைச்சலில் நிறையா பேர் தூக்க மாட்டலாம் கூட இருக்கிறானுங்கள. அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆப்புக்காரனை கூப்பிட்டு இது சட்டத்தில் இடம் கிடையாதுங்க, நீங்கள் ஆட்டோ போட்டிருக்கீங்க, கார் போட்டிருக்கீங்க, ஓகே, எல்லோ போர்டு வண்டி அது போட்டிருக்கீங்க, பைக்குக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? சட்டத்தில் இடம் கிடையாதுங்களே. பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க? சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற எல்லா காரியத்தையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சட்டத்தை மீறி செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் பார்வைக்கோ என் இதுக்கோ வர்றத நான் தடுப்பேன்னு சொல்லிட்டு தான் பதவி பிரமாணமே எடுக்கிறீங்களே.
ஆனால் இங்கே நீங்கள் அதை எதுவுமே செய்யறது கிடையாது. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அவன் எவ்வளோ பணம் கொடுக்குறான்? ரொம்ப நாள் யோசனை தானே. ஒருத்தன் எவ்வளோ லஞ்சம் கொடுத்தா அவனை நீங்கள் எவ்வளோ கூலாக விட்டு வச்சுருப்பீங்கல்ல. எவ்வளோ தான் பணம் வாங்குறீங்கப்பா அவங்ககிட்ட? நீங்கள் பொதுமக்கள் சேவை செய்கிறீங்களா? இதுவாக போட்டோம், கம்மியாக போகிறாங்க, காலேஜ் பசங்க ஓட்டுறாங்க இவங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. 2 வீலரில் சவாரி பார்க்கறது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை செய்கிறவங்கள நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அதுதான் எங்களோட கருத்து. ஓகே, இதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதான் உண்மை. தேங்க்யூ.